வணக்கம் நண்பர்களே, காத்திரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் சந்திரகலா அதிரடியாக நம்ம ராஜராஜாவை கொல்ல ஒரு போலி டாக்டரை ரெடி பண்ணுறாங்க. டாக்டரை மாற்றிறாங்கன்னு சொல்லலாம். அந்த ஒரிஜினல் டாக்டரை ஃபேமிலியோடு போய் மிரட்டிக்கிட்டு அந்த போலி டாக்டரை செட் பண்ணுறாங்க. இவர் போட இன்ஜெக்ஷனில் ராஜராஜா கொஞ்ச நேரத்தில் ஆர்டிஃபிஷியலாக ஹார்ட் அட்டாக் சாக போகிறான் அப்படின்னு அந்த இடத்துல சிவனாண்டியும் சந்திரகலா செய்து வைக்கிற சதியை நம்ம கார்த்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்டரை கரெக்டாக ஊசி போட நேரத்தில் போய் தடுத்து நிப்பாட்டுறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கோயிலில் பேர் அங்கே ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் சிவனாண்டி பரப்புறாங்க. இந்த ராஜராஜா உயிரோடு இருக்க போகிறதில்ல, அவர் சாக போகிறாரு, கும்பாபிஷேகமும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல பரப்புறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் நம்ம ராஜராஜா சாக போகிறாரா அப்படின்னு அந்த விஷயம் புயல் வேகத்தில் பரவுது. நம்ம பரமேஸ்வரி பாட்டி, ராஜசேதுபதி தாத்தா இவங்க காதில் எட்டுது. அவங்களாம் அடித்து பிடிச்சி ராசராசா அப்படின்னு ஓடி வராங்க. ஹாஸ்பிட்டலில் கூட்டம் போட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் சாமுண்டேஸ்வரி, நீ தாண்டி காரணம், என் பையனை என் கூட கடைசிவரை ஒட்ட விடாமல் நீ சரி பண்ணவா தானே அப்படின்னு கேட்க நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜராஜாவையும் பார்க்குறாங்க. இவங்களும் வயசான காலத்தில் உங்கள் பையன் கூட ஒட்ட விடாமல் நான் தடுக்கக்கூடிய அளவுக்கு படுபாவியாக போனேன். இது எல்லாம் எங்கள் அம்மா சாவுக்கு பழி தீக்க அப்படின்னு நினச்சி நான் என்னென்னமோ பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்கலான்னு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு ஏதோ ஒரு ஈகோ என்ன தடுக்குது அப்படின்னு சாமுண்டேஸ்வரி ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம சந்திரா பார்க்குறாங்க. நீ எப்படியோ மாமியார் கூட சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைப்பானா, அதெல்லாம் நடக்க முடியாத அளவுக்கு நான் ஒரு பெரிய திட்டத்தை போட்டிருக்கேன். அதான் உன் கணவர் ராஜராஜாவை நான் போட்டு தள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சந்திரா திட்டத்தை வகுத்து வச்சுருக்காங்க. அந்த அதில் எப்படி இந்த சாவுக்கு காரணம் கடைசியில் கார்த்தி அப்படின்னு பழியப்படணும். அதுதான் இந்த சந்திரகலாவின் திட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்காக இந்த ராசராசாவுக்கு ராஜராஜாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுது. டாக்டர்கள் அந்த ஆப்ரேஷனை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுறாங்க. அப்போ தான் அவர் உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம் சந்திரா அப்போ தான் திட்டத்தை அரங்கேற்றுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கு கவர்மெண்ட் டாக்டர் ஒருத்தங்க வராங்க. அவங்கள நம்ம கடத்தி மிரட்டிடணும் அப்படின்னு அந்த இடத்துல கடத்துறாங்க. மொத்த குடும்பத்தையுமே கடத்தி, இந்த பாருங்க, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக நாங்கள் அனுப்புகிற அந்த நபர் தான் அந்த ஊசியை போடுவார். கொஞ்ச நேரத்தில் ஆர்டிஃபிஷியலாக ஹார்ட் அட்டாக் அவருக்கு உருவாகி அவர் கொஞ்ச நேரத்தில் உயிரை விடணும். இந்த ராசராசா என் அக்கா துடிக்கணும். அவள் கடைசியில் ஆளை வழி இல்லாமல் மொத்த சுத்தம் எனக்கு சேரணும். இப்படி ஒரு சந்திரா ஒரு பெரிய சதி வேலையை பின்னி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு நம்ம கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, இவங்க மாமாவுக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நேரம் இவங்களும் தடபுடலாக அதுக்குள்ளே ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. டாக்டர்கள் எல்லாம் வர வைக்கப்படுது. நாளைக்கு இந்த ஆப்ரேஷனை இந்த நேரத்தில் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல ரெடி பண்ணுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அக்கா நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வீட்டுக்கு போவோங்க்கா, நீனும் காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடாம டயர்டாக இருக்க அப்படின்னு நம்ம சந்திரா சாமுண்டேஸ்வரிக்கு எதுவாக பேசினதுக்குனாங்க சாமுண்டேஸ்வரியை அங்கேருந்து நகர வச்சுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதோட பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டி அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டரை கடத்துறாங்க. அவங்க ஃபேமிலியையும் கடத்தி மிரட்டுறாங்க. இந்த பாரு, எந்த காரணத்தை கொண்டோ நீ யாருக்கிட்டையும் எதுவும் சொன்னால் உன் உயிருக்கே ஆபத்து வந்துடும். அந்த ராஜராஜா உயிரோடு இருக்கக்கூடாது, அதுக்கு நீ ஆப்ரேஷனை பண்ணக்கூடாது. நாங்கள் அனுப்புகிற அந்த நபர் தான் போய் அந்த ஆப்ரேஷனை பண்ண போனோம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவர் கையில் ஒரு இன்ஜெக்ஷனை வச்சுருப்பாரு. அதை ராசராசா உடம்புல ஏற்றி அவர் உயிரை பறிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஹார்ட் அட்டாக் அவருக்கு அந்த ஊசியை போட்டால் கொஞ்ச நேரத்திலே உருவாகும். அதோட துடிச்சு அவர் சாகணும் அப்படின்னு ஸ்கெட்சி அப்படின்னு சொல்ல நேரம், இந்த டாக்டர் தொழிலுக்கே மோசம் பண்ணுறீங்கம்மா அப்படின்னு கேட்க நேரம், என் அக்கா கறிக்கு இப்படியெல்லாம் சேர்த்தா தான் அவளுக்கு சொத்தையெல்லாம் நான் ஆட்டை போட முடியும், பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு
சந்திரா வந்து பயங்கர திட்டத்தோட வந்து இருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்திக்கு ஓரளவுக்கு இதை கெஸ் பண்ணி தூக்கிறாங்க. இந்த டாக்டர் உண்மையான டாக்டர் இல்லை அப்படின்னு வந்து நம்ம கார்த்திக்கு தெரிய வருது. யாரோ வந்து போலி டாக்டர் தான் ஆப்ரேஷன் பண்ண வராங்க, உண்மையான டாக்டரை கடத்திடுறாங்க. இதெல்லாம் சிவனாண்டி சந்திராவின் சதி அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி தெரியுறாங்க. ஒரு கட்டத்தில் ஆப்ரேஷன் தேட்டரில் ஊசியோடு இருக்க அந்த போலி டாக்டரை அடின்னு அடித்து வெளுத்து அவர் கையில் இருந்த ஊசியை வாங்கி பறிக்கிறாங்க. இதெல்லாம் எல்லாத்துக்கும் யாருக்கு காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திராயும் சிவனாண்டியும் வெளுத்தெடுக்கிறாங்க. நான் உயிரோடு இருக்க வர எங்கள் மாமா உயிரை நீங்கள் பறிக்க முடியாது அப்படின்னு வந்து கார்த்தி வந்து சவால் விடுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா ஆப்ரேஷனை அந்த உண்மையான டாக்டரையும் அவருக்கு ஃபேமிலியையும் காப்பாற்றி சந்திராபுடியிலேருந்து அவரை கூட்டிகிட்டு வந்து அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ராஜராஜாவுக்கு வந்து முடிச்சிடாங்க நம்ம கார்த்தி. இந்த சைடு பார்த்தோன்னா சந்திரா வந்து கோபத்தோடு இருக்காங்க. நம்ம திட்டம் போட்டதெல்லாம் நடக்கலை, இந்த ராஜராஜாவை வந்து சாகடிக்கணும்னு நினச்சேன், அதை இந்த டிரைவர் பையன் கவுத்துட்டான் அப்படின்னு வந்து கோபத்தோட கொந்தளிக்கிறாங்க நம்ம சந்திரகலா.